புதுக்கோட்டை மாநகராட்சி அசோக் நகரில் அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் ரூபாய் 23.51 கோடி மதிப்பீட்டில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டத்தை சட்ட அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் மெய்யநாதன், கலெக்டர் அருணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளால் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க, நாங்க யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளால் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். அதனால இதை யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் தடுக்கிறோம். அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுகிற எடப்பாடி அம்பேத்கரை பற்றி, அதுவும் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு இந்தியாவுக்கே பொதுவானவர், சட்டமேதை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நம்ம இந்திய அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. மதசார்பற்ற சோசியலிச சமுதாயம் என்கின்ற வார்த்தையை அதனை சேர்த்து இந்தியாவையே உலகத்திலேயே ஒரு மதசார்பற்ற நாடாக உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை பற்றி கருத்து கேட்டால் ஜெயக்குமாருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கு. அம்பேத்கர் இருக்கலாம், அதிமுகவுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம். பிஜேபியோட நாங்க இருக்கோம், நீங்க வந்தா தான் அதுவா இருக்கும்னு சொல்லி பயமுறுத்துவதற்கான எச்சரிக்கையாக இருக்கு.